ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஐவிஎஃப் லேப் டூர் பார்க்க போகிறோம். ஸோ ஐவிஎஃப் லேப்ல என்ன பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐவிஎஃப் லேப்ல வந்து நம்ம செமன் ப்ரிப்பரேஷன் இங்கே தான் பண்ணுறோம். அதே மாதிரி கருமுட்டைகள் எடுக்கிறது இங்கே தான் பண்ணுறோம். எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபரும் இங்கே தான் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்றது பயந்துக்க வேண்டாம். ஸோ நம்ம என்ன பேஷண்ட் கிட்ட நம்ம வந்து பேசுகிறோமோ அதுதான் நம்ம இங்கே செய்கிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு இடமா பார்க்கலாம். ஆண்ட்ராலஜி லேப் இங்கே தான் வந்து நம்ம ஸ்பெர்ம் ப்ரிப்பரேஷன் செமன் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் வந்து ஐயூஐக்கு ஐவிஎஃப்க்கு இங்கே பண்ணுறோம். ஸோ இந்த மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஸ்பெர்மோட செமன் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ், அப்நார்மல் ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் எல்லாம் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதை வந்து டீட்டெயில்டாக இந்த பிக்சர்ஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்துக்கலாம். ஓவம் பிக்கப் அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து பெயின்லெஸ் தான். ஸோ ஷார்ட் அனஸ்தீசியாவில் அனஸ்தெட்டிஸ்ட் வந்து அனஸ்தீசியா கொடுப்பாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ப்ரொசீஜர் தான். இந்த ஸ்கேன் மிஷின்ல நம்ம பேஷண்ட்டோட கருமுட்டைகளோட அளவு எப்படி இருக்கு என்னங்கிறத ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணிக்குவோம். ஓவம் பிக்கப் நீடில்னு சொல்லிட்டு ஒரு ஃபைன் நீடில் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப மெலிசான தின் நீடில். ஸோ இந்த நீடில் வந்து இந்த கைட் வயர் மூலியமா நம்ம செலுத்தி நம்ம பேஷண்ட்டுக்கு இருக்கிற கருமுட்டைகள்லாம் எடுப்போம். இதுல தான் கருமுட்டைகள்லாம் வாங்குவோம். இந்த டியூப் வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்மர்ல 37 டிகிரி செல்சியஸ்ல அது வந்து மெயின்டைன் ஆகணும். வார்மர் வந்து அப்படியே நம்ம எம்பிரியாலஜி லேபுக்கு கொடுப்போம். ஏன்னா இந்த ஆம்பியன்ஸ்ல தான் இந்த கருமுட்டைகள் வந்து மெயின்டைன் ஆகணும். இந்த ஆம்பியன்ஸ் மாறவே கூடாது. ஸோ எப்படி வந்து ஒரு கரு குழாயில அந்த கருமுட்டைகள் இயற்கையா உருவாகுதோ அதே மாதிரி நம்ம டெஸ்ட் டியூப்லையும் அந்த கருமுட்டைக்கு என்ன வெப்பம் இருக்கோ அதே வெப்பத்தை நம்ம வந்து ஐவிஎஃப் லேப்ல கொடுக்குறோம். அது சீக்கிரமா எம்பிரியாலஜி லேப்ல வந்து சென்ட் பண்றோம். இங்க வாக்கிங் டிஸ்டன்ஸே 2 ஸ்டெப்புக்கு மேல இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டெரைலாகவும் நல்ல ஆம்பியண்டாகவும் இந்த கருமுட்டைகளை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்படிதான் நம்ம இங்க வந்து கருமுட்டைகளை இந்த ஓவம் பிக்கப்ன்ற ப்ரொசீஜர் வந்து நம்ம செய்யறோம். நம்ம எம்பிரியாலஜிஸ்ட் வந்துட்டு இந்த மைக்ரோஸ்கோப் மூலியமா அதுல கருமுட்டைகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. இக்ஸி அதாவது கருமுட்டையும் விந்தணுக்களையும் சேர்த்து இணைச்சு பண்ற ஒரு ப்ரொசீஜர். ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம இங்கே தான் பண்றோம். ஸோ இதுதான் அந்த இக்ஸி ஸ்டேஷன். ஸோ இங்க பேஷண்ட் வந்து படுத்துப்பாங்க. இந்த எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர்ங்கிற ப்ரொசீஜர் வந்து அனஸ்தீசியா இல்லாம பெயின்லெஸ்ஸா இருக்கிற ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். ஸோ இதுல வந்து எம்பிரியோஸ் லோட் பண்ணுவாங்க. லோட் பண்ணி ஸ்டெரைலா வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கொடுப்பாங்க. நம்ம எம்பிரியோஸை வந்து ரொம்ப ஸ்டெரைலா கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்திடுவோம். ஸோ இதுதான் இந்த எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் ப்ரொசீஜர். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரொசீஜர் முடிச்சுட்டு பேஷண்ட் வந்து ஒரு 5 to 5 மினிட்ஸ் மேக்ஸிமம் கவுச்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷி கேன் கோ அண்ட் வாக் இன் டு த ரூம்.